நீர்வளம், நிலவளம், குடிவளம் மிக வளம் பொருந்திய இந்த கனகபுரி நாட்டை கனக மன்னன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். யார் எங்கே காவல்? வாழ்க்கமன்னவர், 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 வாழ்கவே! வாழ்க்கமன்னவர், 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 ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். பின்னாடி பாத்தாடி மேல பட்டா இல்ல பின்னால தான் அடிக்கிறாரு. எட்ட போடு தர அவர் தான் பின்னால தான் அடிக்கிறாரு. பின்னால பாத்து வர்றாரு. எங்க அடிக்கிற பின்னால? ஏய் என்னடா தொப்பி கேட்றவர? தொப்பி கேட்ற காத்து வரல. தொப்பி கேட்னா பயம் இருக்குதா? பயம். டேய் சொல்லு மச்சான். மச்சானா கிச்சாவு இது எந்த இடம்? நாடக மேடை. நாடக மேடையா? ஏங்க நாடக மேடை இது என்னுடைய அரசவை மாத்திட்டாங்களா? என்ன நீதான்டா மாத்திர? டேய் கடவுளே சாரி பார்த்துட்டு இந்த அரசவைக்கு வரணும் என்றால் முதலில் அடக்கம் தேவை. அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடகாத்துகள் அன்றாயிரம் கீக்கும். அவர் அடிக்கிறாரு. உனக்கு அண்டுடா? அண்டல நெண்டுது. எங்க நெண்டுது? அச்சி நடக்கறாண்டி அம்மா. நெண்டா அத்த பேஜி ஆயிட்டா சாவ போறீ நீ. டேய் நான் மனாரியா ஊரம்ட்டு புள்ளி அடிச்சுக்கற நீ அச்சி மேல செத்துறாங்க. ஆத்தாளுக்கு புள்ள குடிப்பியா நீ? சொன்னா பாறா சபையில என்ன சொன்னா பாறா? அம்மாளுக்கு புள்ள குடிப்பியான்னு கேக்குறேன். உங்க அம்மா உங்க அப்பா அவர் வச்சுங்கற வா சுமார் பாய் எங்கம்மா அவரே வச்சுக்கறாரு. பின்னனா எங்கம்மா பிள்ளையா வருவார் கேள பிள்ளை குடுமையா கேக்குறாரு. ஓ மை காட். எதை பேசணும் எதை பேச கூடாது கொஞ்சம் கூட சிந்தனை. ஏய் உடு பருப்பு. யார் பருப்பு? பிரபு. ஐயாக்கு சேர கொடு. ஏன் காலதாமதம்? ஏய் யாரவா? ஐயா வாங்க. ஏன் நேரமுத்து வர? உங்களை பார்க்கலாம் தான் ஓடி வந்த. வர வழியில ஒரு வஞ்சி அவளோ நானே கொஞ்சி ரெண்டு பேரும் கலமன செஞ்சு அங்க வித்திருந்தாங்க. வெள்ளாரி பிஞ்சு வாங்குன அஞ்சு சாப்பிட்டோன்னு வீங்கணுமாயா. நெஞ்சு சொல்றதுக்கு முன்னாடி அடி. யாரா குத்தி நெஞ்சின்னு சொல்லண்டா? கை கீழத்துமன ஐயா அலறறா இல்லையா? யாரு அடிக்குறான்டா? ஆமா எனக்கு பயம். நீ ஆண்டா ஒரு வாயில என்னது? ஏய் அறிவட்டவனே முடுங்க கோவப்படாத. கொரோனா வரும். யாருக்கு? ஏய் கத்தி பேசாதி ஆயி வரும். உனக்கு வரப்போது பாரு. வரப்போதுடா உனக்கு. கோவப்பட்டனா அப்புறம் உச்சா வரும். கம்முன்னு இருக்கணும். உனக்கு என்ன நேரம்? சொல்லு. அப்படி கேளு உட்காரு. அமரங்கள் மாமா மன்னா. யாரு மாமா மன்னா? ஏங்க மன்னர்களா மன்னர் மாமா மன்னர். மன்னவாரி துண்ணவாரி நாடு. ஏய் sit down please. sit down. உங்க அக்கா யாரு? எங்க அக்காவா? ஏய் உங்க அக்கா யாருப்பா? அண்ணா. ஓ அவங்க அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க? உங்க அக்காளுக்கு சீமந்தம் பண்ண கேக்குறாங்க. என்னது சீமந்தமா? ஆமா புட்டு கொடுப்பாங்களா? சீமந்தத்துக்கு புட்டு கொடுப்பாங்க. உட்கார வச்சா தான் தருவாங்க. அண்ணா உட்கார்ந்தாருனா? ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்மையாட்டி உட்கார வச்சா. அப்ப யாருன்னா இவரு? யார் நானா? நானா? ஏய் மானா அவரே அச்சனா ஸ்ப்ரிங் வச்சிட்டு மூஞ்சில அடிக்கோ. ஏற்கனவே ஸ்ப்ரிங் லூஸ் ஆகுது. ஆளே மந்த அடிக்கோ. என்ன அடிக்காதா? உட்காருங்க. சும்மா கோவப்படுவே. சொல்லு. பீரோல துணி மாட்டிக்கிட்டு. என்னடா? பீரோ இல்லடா. சைடு லாக்கர். எங்க இது? எங்கடா இருக்குது பீரோ லாக்கர்? டேய் சைடு லாக்கர் இல்ல ஸ்க்ரூல மாட்டிக்கிதுடா. ஸ்க்ரூவ டைட் பண்ணி விடுறா கொஞ்சம். சொல்லு. உட்காருங்க. ஐயா சொல்றா கேளு. என்னதான் கேக்குறேன் நானு? என்னதான் கேக்குறா? ஏன் நேரமுத்து வர சபைக்கு அது கேக்குறீங்களா? சாமி எனக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல சாமி. கல்யாணமா? ஆமா. பொண்ணுக்காரர் வந்து பாக்குறாங்க. பாத்துட்டு அவங்க பாட்டு போய் நிக்கறாங்க. இப்படி இருந்தா யாரா பொண்ணு கொடுப்பாங்க? இப்படி இருந்தானா நம்ம துண்டு உள்ளமா உன்ன கல்யாண வயசு ஆவலன்னு பாத்து போறாங்களா? வளர்ந்த ஆளு ஆண்டா வளரலங்க. வயசு ஆயி போச்சுங்க. கல்யாண வயசு ஆயி போச்சு. நான் வயசுக்கு வந்துட்டேன். ஆமா. அது எப்படி? பொம்பளைக்கு வயசு வந்தா மஞ்சள் தேடி சுத்துவாங்க தெரியும். ஆமா. ஆம்பளைக்கு வயசு வந்தா எப்படி தெரியுது? ஓ ஆம்பளைக்கு வயசு வரது எப்படி இப்ப ஒண்ணு தெரியாதா? தெரியலையே.
ஒரு ஆம்பளை எப்ப பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சவுரி எகுறானோ அப்போ வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு யார் வீடு? என் பெரியப்பா வீடு. பெரியப்பா வீடா? அங்கே செவுரு இருக்கிற யாரு? அங்கே செவுரு இருக்கிற. ஏய் உட்காருங்க. சொல்லு. பொண்ணு வீட்டுக்காரர் வராங்க, பாத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கடைசியா ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வந்து பார்த்தாங்க. மாப்பிள்ளை புடிச்சுக்கிட்டாங்க. பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்ச பாரு. அப்படியா? இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே மெரு உண்ண போவாங்களே. மறு அதாங்க மரு உண்றதுக்கு. எங்க வீட்ல 3 நாள், மாமியார் வீட்ல 3 நாள். அப்படியா? எங்க வீட்ல 3 நாள் சிறப்பா முடிஞ்சு போச்சுங்க. மாமியார் வீட்டுக்கு மரு உண்றதுக்கு 3 நாள் கிளம்பிட்டேன். முதல் நாள் தரல் போட்டு நானும் விருது சாப்பாடு வடபாய சாடம் சாப்பாடு. ரெண்டாவது நாள் கறி கஞ்சி கறி விருந்து கறி சாப்பாடு. அதான் கறி விருதுங்க. 2 நாளா சாப்பிட்டு வீட்லயே உட்கார்ந்தேன். எங்க மாமனார் வந்தாரு. மறுப்புல 2 நாளா சாப்பிட்டு வீட்லயே உட்கார்ந்துக்கிறேன். சைலண்ட். சொல்லு ஒரே பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்கண்ணா. ஏன் பேசுறீங்க? சொல்றது கேளுங்க. அண்ணா அமைதியா இருங்கண்ணா. என்னண்ணா மன்னர் நாய் மாரி கத்துறாப்ல. யாரு நாயா? நாயே கம்முனிக்கிறீங்களா நீங்க? அந்த ஆள் சேருக்கு சண்டை போடுகிறான். அடக்கடா போய். சேருக்கு சண்டை போட உள்ளுக்கு எட்டாந்து போட்டு உட்காரண்ணா. சொல்லு. நீங்க பேசிட்டு நான் குமுறல் வாங்க தகுதி. அவங்க பேசுனாங்க. இங்க விட அவங்க ஊர் அவங்க பேசுறாங்க. நீ உட்காருப்பா. யார் ஊரு? எதுக்கு வந்த நீ? அவங்க ஊர்ல வந்து நீ பேசிக்கிற உன்ன தான் குமுறு போறாங்கப்பா. கூச்சல் போடாதீங்க. சைலண்டா நில்லுன்னு சொன்னா. அகர நான் அவனுக்கால. ஏய் யார் சும்மாக்கற? யார் சும்மாக்கற? சொல்லிந்தாங்க. சும்மாக்க தானே பேசுறாங்க. ஆமா பேசுறாங்க தந்துமா. ஏன் பேசுறீங்க? உடுங்கடா டேய். யாரு உனக்குடா மொத்தம் தரமா? அவனடா. அவனே நாவா? ஏன்டா நான் நீ ஏன் ஓடுறா? ஏய் உன்னை சொல்லுடா நானே. சொல்லு. நீ உட்கார. உனக்கு கோவம் வருது, நீ உட்கார. அப்பப்ப எழுதி உட்காரியே. உன் பேரு ஆதி மூலமா? ஆமாண்டா. என் பேரு ஆதி மூலா. இவரு ஜோதி மூலா. நீ என்ன மூலா? ஏய் குடும்பத்துல மூலம். பிச்சு போடுவே. ஜாக்கிரதை. உட்காரு மச்சான். சொல்லு. உட்காருங்க. சொல்றா. 2 நாள் சாப்பிட்டு வீட்டுல இருந்தேன். மாமனார் வந்தாரு. மறுப்புல மேலே ஏறி உட்காந்துப்பா. உட்காரு, சிரிச்சிரா பேசு. என்னடா கதை சொல்ற, சிரிச்சிரா. நான் யாரு நீ யாரு? தோல் மேல கை வைக்கிற. ஏங்க நீ யார் தான்? ஏய் யாருமா? உனக்கு தெரியாதா? நீ யாரு? உனக்கு தெரியா? எனக்கு தெரியும். நீ யாரு தெரியுமா? சொல்லு. சொல்றா. என்ன காட்டு நீ யாரு? ஏய் நான் யாரு? எப்பேர்பட்டவன்? இந்நாட்டு மன்னாதி மன்னன். ஏன்பா கேக்குற? உனக்கு தெரியாது? ஏன் மன்னர் காட்டு சும்மா நான் யாருன்னா உட்காரு. வந்துட்டா வேலைக்கு. சொல்லு. வேலைக்கு வந்துட்டான். எங்க மாமனார் வந்தாரு. மறுப்புல 2 நாளா சாப்பிட்டு வீட்டுல கமரா. என்னடா? சொல்லு. எதுல விட்டான்? விட்டதுல தான் விட்டேன். விட்டதுல. ரைட்டு போலாம் போ. அண்ணா 2 நாள் சாப்பிட்டதுல விட்டடா. 2 நாள் சாப்பிட்டு வீட்டுல இருக்கிறமே. கல்யாணம் முடிஞ்சா கோயிலுக்கு போன மறுப்புல 2 பேரும் திருப்பதிக்கு போய் வரலாம் அப்படின்னாருங்க. திருப்பதிக்கு போய் அந்த எருமாளை தரிசிட்டு பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள். வெங்கடேஷ் பெருமாள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு முடி எடுத்துக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. நேரா பஸ் ஸ்டாண்ட் போனா பஸ் ஏறிட்டோம். பஸ் சித்தூர் தாண்டி போய்கிட்டே இருக்குது. கண்டிட்டு சீட்டு கட்டின்னு வர்றாரு. என்ன எம்எல்ஏ சீட்டா? இல்ல எம்பி சீட்டு. என்னடா டிக்கெட் கட்டி வராரு. டிக்கெட் அப்படின்னு கண்டிட்டு கட்டி வராரு. மாமனார் தானே திருப்பதி கூப்பிட்டாரு. மொத்த செலவு மாமனார் பாத்துக்கு போறாரு அப்படின்ட்டு நான் கம்முன்னு வரேன். புது மறுப்புலச்சே மொத்த செலவு புது மறுப்புல பாத்து போறான். அப்படியே மாமனார் கம்முன்னு வராரு. துட்டு இல்லையா? ஆமா. அடப்பா இது. என் மூஞ்ச மாமனார் பாக்கும். என் மாமனார் மூஞ்ச நான் பாக்கும். எங்க 2 பேரும் மூஞ்சி கண்டிட்டு பாத்துக்கிட்டு பாக்குறான். சரி. உடனே கண்டிட்டு கோவம் வந்துச்சு. துட்டு இல்லாத கம்யூனிட்டி ஏன்டா பஸ்ல ஏறிங்க? அதே அருகட்ட கம்யூனிட்டி வயிற்றுக்கு சோறு துண்டியா பீ துண்டியாடா. அட உங்க அம்மா லவுடிக்க போல் வார்த்தை கேட்டுக்கிற கம்முனு உக்காச்சிக்கிறான் பாரா. ஏன் மாடகாட்ட பையா வார்த்தை பலாது. ஏய் யாரு கேக்குற? யாரு கேக்குற? கண்டிட்டு எங்களை கேக்குறாரு. கை பவுனே சரியில்லையே. கேட்டது யாரு? கரத்தை அப்படி நீட்டு. ஏன் அவங்க வந்து கும்பிட்டுக்கா? ஏய் கை அப்படி நீட்டா. கை அப்படி நீட்டு. ஓ இந்த பக்கம் நீட்ட கூடாதா? நீட்ட கூடாது. சரி உட்காரு. போ. அப்படியே நின்னா. அருகட்ட கம்யூனிட்டியா? அது ராவுங்க. டிக்கெட் இல்ல. ஏண்டா? டேய் அங்க போய் யாரு கேக்குற? நீ தானே கேட்க கூடாது. கை பாவனை சரியில்லை எனக்கே கருத்து நீட்டாத. பொதுப்படி அப்படி நீட்டான்னு சொன்ன. பொதுப்படியாவா? அப்படின்னு கண்டிட்டு கைத்து மேலே 2 கொடுத்து டிக்கெட் எடுக்க அந்த கம்யூனிட்டி ஏன்டா பஸ்ல இருக்கணும் அப்படின்னு பாதி வழியில இறக்கி விட்டாரு. கேட்கத்தானே செய்வாங்க. ராத்திரி 1 மணி 2 பேரும் அம்போ நிக்கிறேன் ஐயா. அப்புறம் நாங்களே பேசி ஒரு முடிவு எடுத்தோம். எப்படி? நடபாதையா திருப்பதிக்கு போவாங்க பாரு. நடப்பயணம் பாத யாத்திரையா அது மாதிரி போய் பெருமாளை தரிசிக்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டு முடிவு எடுத்து கிளம்பி விடிகால 4 மணிக்கெல்லாம் கோயிலாண்டு போயிட்டோம். 5 மணிக்கெல்லாம் நல்ல தரிசனங்க. தரிசனம் நல்லா முடிஞ்சது. வெளியே வந்தா திடீர்னு பசி எடுத்துக்கிச்சு. கையிலே கையிலே துட்டு இல்லைங்க. காசு இல்ல. பாக்கெட்ல கை விட்டா வெறும் 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய். 5 ரூபாய்க்கு ஒரு இட்லி
இட்லி வாங்கி ஆளுக்கு 1/2 இட்லி வராது சாப்பிடலாம் வராது. பசி அடங்காது. அதனால வாய் கஷ்டப்பட்டு வெத்தலை பாக்காது போடுமே அப்படின்னு நேரா கடைக்கு போய் 5 ரூபாய் கடைக்காரன் கொடுத்தேன். 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 4 பாக்கு கொடுத்தாரு கடைக்காரர். பரவாயில்லையே. அது எட்டாவது மாமனார் கொடுத்துட்டு அது கூட தொட்டு நக்குவாங்களே. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் அதுதான் நக்குவாங்க. வெத்தலை பாக்கு கடை தொட்டு நக்குவாங்க. அறிவு இருக்கா உனக்கு? சுண்ணாம்புடா சுண்ணாம்பு. சுண்ணாம்புடா. அத போய் கடைக்காரன் கேட்டேன், வெத்தலை பாக்கு தான் துட்டு கொடுத்து வாங்கணும், சுண்ணாம்பு டப்பால இருக்குது, எவ்வளவு வேணுமோ அள்ளிமோ அப்படின்னாரு. சொல்லிட்டாரு. நான் நேரா போனேன், சுண்ணாம்பு அள்ளிட்டேன். ஒண்ணு விட மாட்டேன். 4 வெத்தலைக்கு அம்மா சுண்ணாம்பா. வந்து பாக்குறேன் என் மாமனார் வெத்தலை பாக்கு பிரிச்சு வச்சுக்கிறான். எனக்கு 2 வெத்தலை 2 பாக்கு, என் மாமனாருக்கு 2 வெத்தலை 2 பாக்கு, என் மாமனார் பிரிச்சு வச்சுக்கிறாரு. இருக்குது. எனக்கு கோவம் வந்துச்சு. நீ தான் வெத்தலை பாக்கு பிரிப்பியா, சுண்ணாம்பு நான் பிரிக்கிற பாருட்டு இம்மா சுண்ணாம்பு என் மாமனாருக்கு, இம்மா சுண்ணாம்பு எனக்கு. 2 வெத்தலைக்கடா இம்மா சுண்ணாம்பு. போட்டு ஆடு தய மொளற மேரி மொளற 2 பேரும் மொளறீங்க. சித்திர மாச கத்திரி வெயில் மூஞ்சி வீங்கி போச்சு, வாய் வெந்து போச்சு. வாய் வெந்து போச்சு, சரி நாக்கு வெளிய தள்ளி போச்சு. போச்சுடா. 2 பேரும் நாக்கு தொங்க போட்டு 4 கால் பாசல் இப்படி ஏகறீங்க. 4 கால் பாசல்ல நின்னுங்கறோம். அந்நேரத்துக்கு நாய் ஒண்ணு அந்த வழியா போதுங்க. குறுக்க போச்சு. போன நாய் சும்மா தானே போனோம். அது எப்படி எங்களை வெறுப்பாத்துற மாதிரி அதுவும் நாக்கு தொங்க போட்டு போகுது. அப்படியா? நம்மள மாதிரியே இந்த நாய்க்கு ஏதோ வியாதி பழுது, இது பின்னால போனா நமக்கு மருந்து கிடைக்கும் அப்படி நாய் பின்னால என் மாமனார் பின்னால நானு 3 பேரா போறோம் ஐயா. போறீங்க. போன நாய் சும்மா இருந்தா என்ன நேரா வேலிக்கட்டான் தோப்புக்கா போச்சு. அங்க என்ன போச்சு? அது அந்நேரத்துக்கு தான் ஒருத்த அர்ஜென்ட்டா உக்காச்சி எழுத்து போறான் போல. அட போடா. அவனுக்கு என்ன அவசரமா தெரியல. இந்த போன நாய் என்ன போச்சு சும்மா இருந்தா என்ன அது கிட்ட போய் மோந்து பாத்துட்டு சலா சலாச்சு வரா. ஒய்யால நாய் நாக்கு உள்ள இழுத்துக்கிச்சு. நாக்கு உள்ள போயிட்டா. இத பாத்துக்கிட்டே இருந்தா என் மாமனாரு, அடடா நாய் நாக்கே உள்ள இழுத்துக்கிச்சு, இதுக்கு இதான் மருந்து பழுகுது அப்படின்ட்டு என் மாமனார் போய் 2வது அவரு சல சலாண்டாரு பாரு. அவரும் என் மாமனார் நாக்கு உள்ள இழுத்துக்கிச்சு. இத பாத்துக்கிட்டே இருந்தேன், என்னடா அது நாய் நாக்கு உள்ள இழுத்துக்கிச்சு, மாமனார் நாக்கு உள்ள இழுத்துக்கிச்சு, இதுக்கு இதான் வைத்தியம் பழுகுது அப்படின்ட்டு 3வது நான் போனேன். நான் போய் சல சலான்னு பாரு. இன்னதெல்லாம் தொட்டி எடுத்துட்டேன். 3வது ரவுண்ட் சுத்தமா தொச்சி எடுத்துட்டேன். சரி வாய் வீங்கி போயிட்டு பாரு. அப்படியே இப்படி ஆயி போச்சுங்க. சரியா போச்சா? ஆமா ஆமா. அடடே மாமலா வந்துச்சு. வாய் வந்து போயிட்டு பாரு. எதோ ஆயி போச்சு. நாக்கு உள்ள இழுத்துக்கிச்சு. நானும் என் மாமனாரும் பேசிக்கிட்டு வரோம். எப்படி மாமா திருப்பதிக்கு வந்தோம், வந்தேத்துல வெத்தலை பாக்கு போட்டு இந்த மாதிரி ஆயி போச்சு, மண்ணை துணுமோ மறைய துணுமோ சொல்லுவாங்க. அதனால உன் மொண்டாட்டியாண்ட நீயும் சொல்லாத, என் மொண்டாட்டியாண்ட நானும் சொல்ல மாட்டேன். இங்க என்ன நடந்தது ஆமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு பேசி முடிவு எடுத்துட்டு வந்தாங்க. சரி நேரா வீட்டாண்ட வந்தா என் மொண்டாட்டி வாசல்ல நின்னுங்கறா. திருப்பதிக்கு போனாரு மாமா, எப்போ வருவாரு நின்னுந்தா. ஆறுமா நான் போய் நின்னா இல்லையா, மாமா திருப்பதிக்கு போனியே நல்ல தரிசனமா சாமி பாத்துங்களா, லட்டு கிட்டு வாங்கியா அப்படின்னா. திருப்பதி போனா லட்டு வாங்கிறாங்க. ஆமா நான் என்ன பண்ண, அடியாரியவா நானே துட்டு இல்ல பாதி வயல கண்டுட்டு இறக்கி விட்டு நடப்பாதியா போய் வரண்டி அப்படின்னு. என் மொண்டாட்டி வாய் வச்சு சும்மா தானே இருக்கணும். என்ன கேட்டா, நீங்க மட்டும் பீ துண்டு மேல் துட்டு வச்சியா கேட்டாளா அப்படின்ட்டா. சொல்ல மாட்டேன் என் மாமனார் போய் பொண்ணால சொல்லிட்டுக்கிறானே அப்படின்னு நான் சும்மா இருந்தேனா. என்ன பண்ண, நான் மட்டும் துள்ளடி ஒப்பனு சேர்த்தாண்டி துண்ணான். ஏண்டா காலத்தாமதம் வந்தால் கட்சியில எங்களுக்கு அந்த துண்ண கதையாகி போச்சு. இந்த கதையை உனக்கு நான் கேட்டேன். இந்த கதையை வெளியே சொல்றியா? உனக்கு மானமா இல்ல? உண்மை மானமில்ல ஈனமில்ல உனக்கு? இல்லத்தா துண்ணு எதுவுமே இல்லையா உனக்கு? எதுவுமே இல்லத்தா துட்டு வந்தன்ற அறிவட்டவரே